பட்டாசு. ஏய் தியா தியா கத்தி. என் வாழ்க்கையிலே நான் பார்த்ததல்ல. கத்தியா இல்ல கேஜிஎஃப் கத்தியா? கேஜிஎஃப். யார் நான் பட்டி தரேன். என்ன 50 ரூபாய் பிரசன்ட்னு சொல்றீங்க? 85 வாங்கிக்கோங்க. 85? கார்த்திக்கு கடனாலே கடை எடுத்து சந்தோஷம். ஐயோ கடையே வாங்கிட்டு போனா போல தோடுது. எப்பா எப்பா வாங்க வாங்க வாங்க. கடை கண்டுபிடிக்கிறது போதும் போதாச்சு. கடையை கேட்டதான் ஊர்லயே சொல்லுவாங்களே. வந்தாச்சு. என் பொண்ணு சொன்ன கடைக்கு வந்தாச்சு. ஆனா அப்ப இந்த கடையில போய் வாங்குன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கானா? அப்படி என்னப்பா உங்க கடை இருக்கு? கடை இல்லாத விடியே கிடையாதுங்க. பாப்பா அதையும் பாரு. பட்டாசு இருக்கா? விவோ இருக்கு, விவோ, ஓப்போ இருக்கு, ஓப்போ, ஐபோன். இங்க ஐபோன் முதல்ல கம்மி. என் பொண்ணு சாதாரண கிடையாதுப்பா, செலக்டிவா தான் சொல்லியிருக்கேன். பயர் சக்கரம். இது பயர் சக்கரம். ஓகே கையில பிடிச்சு. ஓகே ஓகே அப்படியே இருக்கு. பயர் சக்கரம் அப்படியே வைக்கலாமா? சுத்தியில் பட்டாசு இப்ப மாட்டிக்கிட்ட பாரு. அது ஏய் தியா தியா. கத்தி. கத்தி பெரிய கத்தியா இல்ல கேஜிஎஃப் கத்தியா? ரெண்டுமே இருக்கா? அப்படின்னா கேஜிஎஃப் கத்தி இருக்கு. அப்படியேங்க அப்பா கேஜிஎஃப். யார் சரி அப்ப அந்த இன்னொரு கத்தியும் காட்டுங்களே. அது பாகுபலி கத்தி. பாகுபலியா? ஏய் பாகுபலி பாகுபலி. ஓகே ஈமு கோழி இருக்கு. இருக்கு. ஈமு கோழி முட்டையோட இருக்கு. அதேங்க அப்பா என்னங்க எதை கேட்டாலும் இருக்குன்றாரு. உங்களுக்கு தான் சரியான டாஸ்க் வச்சு போறேன். இப்ப பாப்பா ஏதோ இல்லை மாட்டு வைப்பாரு. பீட்ரூட் வெடி. பீட்ரூட் வெடியா? ஃப்ரூட் வெடி. அது நான் தப்பா பிரச்சனை. ஃப்ரூட் வெடி. ஃப்ரூட் வெடி. அமலாபால் வெடியா? 50 ரூபா கம்மி. 50 வெடி. 50 ரூபா. இங்க பாருங்க மனுஷன் எல்லாமே புதுசா வர ட்ரெண்ட் எல்லாமே இங்கதான் ஓப்பன் ஆகும் போல இருக்கு. டிஃப்ரெண்டா ஏதாச்சும் கம்மி பார்த்தா இருக்கா? இருக்கு. கப்புள்ஸை கவர் பண்ற மாதிரி நாலு வெரைட்டில பாத்தீங்களா? எல்லாருமே யூஸ் பண்ணலாம். வேற லெவல். இன்னும் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். சரி பசங்க வெடிக்கிற மாதிரி ஏதாச்சும்? ஏய் இங்க பாருங்க, பாலு பேட்டு அடிச்சா 6. சரி வேற என்ன டிஃப்ரெண்டா? என்னப்பா இவ்வளவு பெரிய சிகரெட் வச்சுட்டு இருக்கிற? இதெல்லாம் குழந்தைக்கு எப்படி பிடிக்கும்? சிகரெட் கிடையாது, மல்டி கலர் ஸ்மோக். கையில பிடிச்சா கலர் கலரா புகை வரும். ஏய் இது வேற லெவல் இல்லையா? சூப்பர். இவர் அப்படி இப்படிலாம் வேணாம். ஒரு வெடி வெச்சோம்னா மற்ற காது கிரியணும். எங்கடா வாங்கி அப்படி இருக்கணும். வாங்க இவ்வளவு பெரிய அந்த அளவுக்கு அதேங்கப்பா வெடி. அடுத்தது ஏய் என்ன பாரு, இதில் வீரெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க. வீடு இல்லை, இது ஒரு வழிதான். பேக்கிங் கொஞ்சம் வரும். நான் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒன்று ஓப்பன் பண்ணி அதாவது கம்மியாக தான் எழுதி கொடுத்துருக்கு. நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா 250 ஐட்டத்துக்கு மேலே இருக்குது பேக்கேஜ். வேற லெவல் இருக்கட்டும். பீரும் போகும்போது குடிச்சிட்டே. ஓகே வேற என்ன? இந்த எனக்கு இந்த புஷ்பானங்கள் மாதிரி எல்லாம் நிறைய டிஃப்ரெண்டாக இதாக கேட்டாங்க. புஷ்பானங்களே கலர் தொட்டி இருக்குது. இதெல்லாம் நார்மலு. இதுலேயே மல்டி கலர்லலாம் இருக்குது நம்மகிட்ட. மல்டி கலரு அதில் ஒரு 5 பாக்ஸ் போட்டுருக்காங்க. இதை பாருங்க மக்களே, எத்தனையோ புஷ்பானங்கள் நம்ம பார்த்துருப்போம். மல்டி கலரில் புஷ்பானம் புதுசா
வச்சு என்ஜாய் பண்ணுவோம். என்னப்பா இது, எதை எடுக்கிறது, எதை வைக்கிறது, எதை வெடிக்கிறது ஒண்ணுமே எனக்கு தெரியல. ஆனா என் பொண்ணு கேட்டதை கூட பயங்கரமான வெரைட்டிகளை நீ வச்சிருக்க. நிறைய இருக்கு. இனிமேல் நானே பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதெல்லாம் எனக்கு தகுந்த மாதிரி. இதெல்லாம் தான் நம்ம வெடி. என்ன பண்றதே தெரியல. இங்க பாரு கடை வேலை நம்ம வீட்டுல தான். வேலி போட்ட வேண்டியதுதான். யோசிக்கா ப்ளவுஸில் இந்த ப்ளவுஸ் வெளியில பணம் வெளியிட்டு எங்கே இந்த வருஷம் தீபாவளி நம்ம வீட்டில் தான் பணம் மழை. ஒரு பாக்ஸ் 2 பாக்ஸ் ராக்கெட்டு புடி யா அம்மா ஐயப்பா ஏ என்ன கிடக்குது விடமாட்டல்ல. வந்துட்டல்ல, வாங்கிட்டல்ல. என் பொண்ணு கேட்டதை விட அதிகமாவே நம்ம கார்த்திக் கடையில என்ன கலகலக்குது. இவ்வளவுதானா? இன்னும் வண்டியில வருது. நான் எவ்வளோ கடைக்கு போயிருக்கேன். இந்த பொட்டாச்சி சொன்ன மாதிரி அவன மாதிரியே இவ்வளோ வெடி சின்ன பிள்ளையிலேருந்து நானும் பார்க்குறேன். ஆனால் இந்த மாதிரி வெடியை நான் பார்த்ததே கிடையாது. செல்போன் மாதிரியே பட்டாசு நான் என் வாழ்க்கையிலே நான் பார்த்ததில்ல. இது ஆரஞ்சு, அண்ணாச்சி பழம், இது சாப்பிடலாமா? பாருங்களேன் எத்தனை விரட்டியான ஐட்டங்கள் பாருங்களேன். ஐயோ அண்ணாச்சி பழம், ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம். இவ்வளோ வெடி எடுக்கிறதுக்குள்ள போது நான் தெரிஞ்சப்பா. ஆமா, இவ்வளோ பட்டாசு வாங்கி எடுக்கிறேன்ன, இதுக்கு என்ன ஆஃபரு? 50%. என்ன பட்டி தர, என்ன 50 ரூபாய் பெர்சென்ட்னு சொல்றீங்க? 85 வாங்கிக்கோங்க. 85? ஓகே. இங்க பாரு மக்களே, இதுக்கு மேலேயும் நம்ம தான் என்ன பண்றது? எல்லாத்தையும் ஒழுங்கா வாங்கிருக்கானு தெரியலையே. மொபைல் போன் எடு. மொபைல் போன் பட்டாசு எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பாருங்க. பாருங்க மக்களே, எல்லாம்
செம்ம. அவங்க சொன்னது எல்லாமே இதை விட பெருசா போயிட்டே இருக்கு. சரி அதெல்லாம் நம்மளும் எடுப்போம். இதெல்லாம் என்னன்னே தெரியும். இது மாதிரி நீ சொன்ன மாதிரியே பாகுபலி கேஜிஎஃப். பேக்கிங்ல இருந்து எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்குல்லப்பா. எல்லாமே சேஃபா இருக்கு. நீ சொன்னா கரெக்டா இருக்கும்ல. நீ சொன்னேன்னா கரெக்டா இருக்கும். ஓகேவா? இங்க வா, உனக்கு ரொம்ப பிடிச்சது, நீ சொன்னதுலயே ரொம்ப பிடிச்சது உனக்கு. சிங்கிங் டால்ஸ்ல வந்து பட்டாசு. இங்க வா, நீ மொபைல் ஓகே. சூப்பரா கேட்டாங்க. சம்பா. ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு எங்கள் அப்பா எனக்கு சர்ப்ரைஸாக இவ்வளோ பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்காரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி வரப்போதில் அது ரொம்பவே வைப்ரண்ட்டாக செலிப்ரேட் பண்ணணுன்னு நான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன். கார்த்திக் கிராக்கர் ஷாப்பில் தான் நம்ம வந்து பட்டாசு வாங்கணுன்னு. ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான பட்டாசுலாம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்களும் வர தீபாவளிக்கு உங்களோட வீட்டில் ஜாலியாக வந்து இந்த தீபாவளி செலிப்ரேட் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம கார்த்திக் கிராக்கர்ஸ் கிட்ட பட்டாசு வாங்குங்க. கான்டாக்ட் நம்பர் அண்ட் லொக்கேஷன் வந்து கீழே இருக்கும். ஓகே.